Hello guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ZOHO அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்தே எடுத்த ஒரு நியூஸ் தான், ஒரு ஜாப் தான். ஸோ அவங்க வந்து என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரெஷர்லேருந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் இது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தென்காசியில் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து கொஞ்சம் டெட்லைனில் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக மெயில் வரும். ஸோ அதுக்கப்புறம் எத்தனை ரவுண்ட் இன்டர்வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாம் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷருக்காக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து ஜாப் அப்ளிகேஷனை மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ZOHO அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எந்த ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்கில் செட் என்னென்ன ஸ்கில் செட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா C++ அண்ட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் வந்து இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னா யார் அப்ளை பண்ணலாம், எந்த இயர் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்லேருந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தென்காசியில் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட நேட்டிவ் அந்த கம்பெனியோட CEO சாரோட நேட்டிவ் ஒர்க் லொகேஷன் தான் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9th September. நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட் டேட் நீங்கள் வந்து நேரடியாக போய் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 9th September உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் டு ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து எப்போ அப்ளை பண்ணணும், இந்த அப்ளிகேஷனுக்கான டெட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7th September at 4 PM அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா August 31. ஸோ வந்து இன்னும் ஒரு 7 days இருக்குது. இன்னும் ஒரு 7 days அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 PM நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கால் லெட்டர்ஸ் வில் பி சென்ட் பிஃபோர் ஆன் 8 PM on 7th September அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7th September அன்னைக்கு அதுதான் லாஸ்ட் டெட்லைன். அந்த 4 PM வரைக்கும் தான் உங்களுக்கு லாஸ்ட் டெட்லைன். ஸோ அந்த 7th September அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் 8 மணிக்குள்ள வந்து உங்களுக்கு கால் லெட்டர்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் டெவலப் ஹை வால்யூம் அண்ட் லோ லேட்டன்சி applications for mission critical system delivering high availability and performance அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஹை குவாலிட்டியான கோடிங்ஸ் அந்த ஹை குவாலிட்டியான அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூட் இன் ஆல் பேசஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஆல் டெவலப்மெண்ட்டான லைஃப் சைக்கிளில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரைட் வெல் டிசைன் அண்ட் டெஸ்டபிள் எஃபிஷியன்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த கோடிங்கில் வந்து எஃபிஷியன்ட்டான கோட் இருக்கணும், அதுக்கப்புறம் வெல் டிசைனான கோடிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ஷூர் டிசைன்ஸ் இன் கம்ப்ளைன்ஸ் வித் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நீங்கள் பண்ணுற டிசைன்ஸ் வந்து கம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் குட் ஸ்பெசிஃபிகேஷனோட நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் அண்ட் ப்ரொசீஜர் ரிலீசஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் அண்ட் ப்ரொசீஜராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்போர்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பை தி investigating alternatives and technologies and presenting these are architectural ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இப்போ இருக்க டெக்னாலஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆல்டர்னேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஜாபோட டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம் பேசிக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024 கிராஜுவேட்ஸ் வில் நாட் எலிஜிபிள் ஃபார் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024 கிராஜுவேட்ஸ் ஆகுறீங்களா, ஸோ அவங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2023, 2022, 2021 இதுக்கு முன்னாடி இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து ஃப்ரெஷர் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கைண்ட்லி ரீஃப்ரைன் from taking up multiple interviews with ZOHO simultaneously please note it will be not able to procedure further அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது மூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி மூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட்டா பேஸில் வந்து கண்டிப்பாக உங்களோட டேட்டாஸ் இருக்கும். ஸோ அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க செக் பண்ணிட்டு கண்டிப்பாக மூவே பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க. உங்களோட வேலிடான ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் நேம்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா
உங்களோட இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களோட வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஜாபுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் ஐடி வச்சிருப்பீங்க, இல்லை எல்லாத்துமே பர்சனலாக சேர்த்து எல்லாமே ஒரு இமெயில் ஐடி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து கால் லெட்டர்ஸ், ஆஃபர் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து இமெயில் ஐடி த்ரூ மூலியமாக தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட வேலிடான 10 டிஜிட்ஸ் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அஃபிஷியல் டேட் ஆஃப் பர்த். ஸோ நீங்கள் வந்து எந்த இயரில், எந்த மந்தில், எந்த டேட்டில் வந்து பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டிகிரி அண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட A to Z எல்லா டிகிரிஸும் இருக்கு. ஸோ அந்த டிகிரிஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் படித்த டிகிரி பார்த்தீங்கன்னா இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இயர் ஆஃப் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த இயர்லேருந்து, ஐ மீன் 2015 வரைக்கும் உங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. 2015லேருந்து ஸோ 2023 வரைக்கும் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. 2024 பேட்ச் வந்து கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எந்த இயரில் கிராஜுவேட் ஆனீங்களோ அந்த இயரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி காலேஜ், ஐ மீன் நேம் ஆஃப் தி காலேஜ்னா நீங்கள் எந்த காலேஜில் உங்களோட பிஜி முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை யூஜி முடிச்சிருந்தாலும் ஓகே, எந்த காலேஜில் முடிச்சிங்களோ ஸோ அந்த காலேஜோட நேமை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கில் செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களே C++, ரியாக்ட், Node.js, பைத்தான், ரூபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சம் ஸ்கில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போ ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு, நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இமீடியட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் சிடிசி அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சேலரி இல்லை, அதனால நன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஸோ நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து அவங்க வந்து சேலரி ஆல்ரெடி வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சேலரி நீங்கள் என்ன சேலரி வாங்குறீங்களோ அந்த சேலரி ரேஞ்சை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் சிடிசி, ஐ மீன் நீங்கள் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃப்ரெஷராக இருந்தால் அவங்க கண்டிப்பாக நீங்கள் 3 to 5 போடுங்க. பிகாஸ் வந்து அதிகமாக போடாதீங்க. ஸோ அதிகமாக போட்டாலுமே வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கில் செட் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து எந்த இயர் எக்ஸ்பீரியன்ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹேவ் யூ அட்டன் இன்டர்வியூ இயர்லியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களா, ஐ மீன் ZOHOல இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, நோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட ஹோம் அட்ரஸ் வந்து வேலிடான அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த நேஷனாலிட்டியோ, ஸோ நம்ம வந்து இந்தியன் தான், சொன்னால் இந்தியன் சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டில் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்னோட ரெஸ்யூமை வந்து ப்ரௌஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை ப்ரிவியூ பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவியூ பார்த்துட்டு ஸோ சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த சப்மிட் பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ZOHO சாஃப்ட்வேர் டெவலப்பர் சேலரி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்லேருந்து 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் நமக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மந்த்லி வைஸ் கணக்கு போட்டோம்னா ஒரு 83,000 நமக்கு வந்து கைக்கு வரும், ஐ மீன் ஃப்ரெஷருக்கே. ஸோ ஃப்ரெஷர்லேருந்து ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6.4 LPA வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு சேலரி ஃப்ரெஷருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது கால்குலேட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 60,000 ஆர் 55,000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 டைப் ஆஃப் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட், அசைன்மெண்ட், அப்புறம் குரூப் டிஸ்கஷன், டெக்னிக்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 டைப்ஸ் ரவுண்ட்ஸில் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ரவுண்ட். ஃபஸ்ட்டு உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸுமே அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ரவுண்ட் ஆகும். உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட பெஸ்ட் இம்ப்ரெஷனை கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களே கொடுத்துருக்காங்க, கீப் யுவர் ரெஸ்யூம் கிறிஸ்ப் அண்ட் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெக்ரூட்டர் லுக் அட் யுவர் ரெஸ்யூம் ஆவரேஜ் ஆஃப் 6 seconds. உங்களோட ரெஸ்யூம் வந்து 6 செகண்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அசைன்மெண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சம் பேசிக்கான ஜிடி கொடுப்பாங்க, ஜிடி ரவுண்ட்ஸாக கொடுப்பாங்க. ஸோ குரூப் டிஸ்கஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ மீன் குரூப் டிஸ்கஷன் இல்லைனா கூட உங்களுக்கு பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஒரு இன்டர்வியூ ரவுண்ட் மாதிரி, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஸ் ரவுண்டாக இருக்கும். ஆப்ஸ் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரவுண்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிடி தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே குரூப் டிஸ்கஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் எலிமினேஷன் திஸ்
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தே ஹேவ் செலக்டட் ஹூம் டு பீன் தென் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் எலிமெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4th ரவுண்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்டு. ஸோ அந்த டெக்னிக்கல் ரவுண்டில் மினிமம் ஒரு 4 to 5 கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அந்த 5 கொஷின்ஸுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹச்ஆர் ரவுண்ட், ஒரு 5th ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹச்ஆர் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஹச்ஆர் ரவுண்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து ஒரு 2 rounds to 3 rounds கிளியர் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து 4th and 5th ரவுண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். ஸோ ஹச்ஆர் ரவுண்டில் எதுவுமே இல்லை. உங்கள் பேர் என்ன, உங்கள் டீட்டெயில்ஸ் என்ன, அட்ரஸ், ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் அவங்க வந்து கேதர் பண்ணுவாங்க ஹச்ஆர் ரவுண்டில். ஸோ கண்டிப்பாக இந்த 5 ரவுண்டுமே வந்து உங்களால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் ZOHO வந்து நிறைய பீப்புள்ஸோட, ஒரு தமிழ் பீப்புள்ஸோட ட்ரீம் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன கான்டென்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கான்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.